ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் பிள்ளையே, நீ இதை தொலைத்து விட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, அந்த விஷயத்தின் பற்றிய உண்மையே நான் இப்பொழுது உன்னிடம் சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ உன் அப்பனிடம் முழுவதுமாக சரணடைந்து விட்டேன் என்று என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாயல்லவா? அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தையும் எப்படி நான் உனக்கு புலப்பட வைக்காமல் இருப்பேன்? என் கண்ணின் மணியே, நீ இழந்தது எதுவாயினும் சரி, பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சரி, அதை மீட்டெடுத்து மீண்டும் உன்னிடமே ஒப்படைக்கத்தான் வந்திருக்கின்றேன். சில சமயத்தில் உறவுகள் நம்மிடம் பொய் சொல்லிவிட்டார்களே, நாம் என்னதான் உண்மையாக இருந்தாலும், நாம் என்னதான் உண்மையை பேசினாலும் அவர்கள் நம்மிடம் பழகுவது அங்கு ஏமாற்றுத்தனமாக இருந்து கொண்டு இருக்கிறதே என்று நீ நினைத்தாயல்லவா? என் பிள்ளையே, அப்படி இருக்கும் உறவுகளை மட்டும் நான் உன்னிடத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன். நீயோ இழந்து விட்டேன், தொலைத்து விட்டேன் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம். சில சமயம் அந்த உறவுகளை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்திலே அதை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைப்பதுதானே நல்லது. உறவுகளை உண்மையாக நேசிப்பவருக்கு முழு மனதாக அவர்கள் ஏமாற்றுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை மீறியும் நான் அதை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்றால் அவர்களிடம் நீ பொய்யாக பழகும் விதமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் அத்தான் சொல்கிறேன், இழந்தது உறவாக இருந்தால், சில சமயத்தில் தொலைத்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு இருந்தால், உனக்குரியவர் என்றால் நம்மிடத்திலே வந்து சேருவார் என்று உண்மையாகவே நீ பழகிக்கொண்டே இரு. அவர் உனக்கானவர் என்றால், உன்னிடத்தில் வருவதற்கான தகுதி உடையவர் என்றால், எங்கே சுற்றினாலும் உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகிறார். உன் வாழ்வின் மிக மிக முக்கியமான தருணம், திருப்பங்கள் நிறைந்த அந்த தருணத்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. சில விஷயங்கள் சில சமயத்தில் உன் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்து கொண்டு இருக்கலாம். ஏமாற்றம் அடைந்து விட்டோமே என்று யோசிக்கலாம். பொருளை இழந்து விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். பொருள் என்பது அது தற்காலிகமானது தானே. உன்னிடத்தில் வருவது என்று உறுதி நான் அளித்து விட்டேனே, அதன் பிறகும் எதற்காக என் தங்க பிள்ளையை சற்றும் யோசிக்கிறாய்? எவ்வளவு பொக்கிஷமான உறவோ நாம் அங்கு இழந்து கொண்டு இருக்கும் போதும் பொருட்களின் இழப்பை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். எது உன்னிடத்தில் இருந்தால் உனக்கு நன்மை அளிக்குமோ அதைத்தான் நான் உன்னிடத்தில் இருப்பதற்கு அங்கு அனுமதி அளிப்பேன் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் தங்க பிள்ளைகளே, நீ தயாராக இரு. உண்மையாக நான் நேசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நேர்மையான எண்ணத்தோடு நான் இருக்கிறேன் என்பதில் நீ தெளிவாகவே இரு. ஒரு பொழுதும் உன்னை விட்டு பிரிந்து செல்லும், அதாவது எப்போ வேண்டுமானாலும் பிரிந்து சென்று விடுவேன் என்று சொல்லும் உறவுகளுக்கு அங்கு நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. கோபங்கள், விருப்புகள், ஆசைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகளும் வெறுப்புகளுக்கும் நடுவினிலே வார்த்தைகள் தவறி அங்கு வருவது சகஜம்தான். ஆனாலும் அதையும் தாண்டி நான் உன்னை விட்டு சென்று விடுவேன் என்று சொல்கின்ற உறவுகளுக்கு நீ அங்கு மதிப்பளித்து கொண்டு இருக்காதே. எப்பொழுதுமே உன்னிடத்தில் உண்மையாக இருப்பவர்கள் அப்படி ஒரு வார்த்தையை உன்னிடம் சொல்ல மாட்டார்கள் என்பதில் தெளிவாகவே இரு. உன்னப்பாவின் ஆசீர்வாதத்தோடு, இந்த கணக்கம்பட்டின் ஆசீர்வாதத்தோடு இனி நடக்கின்ற எல்லா விஷயமும் உனக்கு நன்மை அளிக்கக்கூடியதைத்தான் நடக்கப் போகிறது. இனி உனக்கு நான் இன்பத்தை மட்டும்தான் தயார்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். அதை அனுபவிக்க என் பிள்ளையே, என் அன்பின் பிள்ளையே, நீ அதை அனுபவிக்க தயாராக இரு. உனக்கு மகிழ்ச்சி காத்து கொண்டு இருக்கின்றது. நீ வருகின்ற காலம் எப்படி இருக்குமோ என்று எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படவே வேண்டாம். எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு வெற்றியை தருவது நானாகத்தானே இருக்கப் போகிறேன். இனி வருகின்ற காலம் வசந்த காலமாகத்தான் என் பிள்ளைகளுக்கு மாறப்போகிறது. இது உன் அப்பாவின் வாக்கு, என்றுமே மாறாது. நம்பிக்கையாய் இரு சாமி. நான் வரவில்லையே என்று நீ கவலைப்படாது. நீ எவ்விதத்தில் என்னை சதா நேரமும் நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ
அதே போலத்தான் நானும் உன்னை நினைத்து கொண்டே இருக்கின்றேன். உனக்கான விஷயத்தை செய்வதற்கு காத்து கொண்டே இருக்கின்றேன். நீ எண்ணியபடித்தான் உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். அப்பா கணக்கம்பட்டி என்று என்னிடம் சரணடைந்தே விட்டாய். உன் சங்கடங்கள் நீங்கத்தான் போகிறது. வெற்றி உனக்காக காத்திருக்கும் போது நீ யாரை தேடியும் அழ வேண்டாம். தொலைத்ததை விட 1000 மடங்கு சந்தோஷத்தோடு நான் உனக்கு திருப்பி தரத்தான் போகிறேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கப் பிள்ளைகளின் ஆசைகளின் கனவைகளும் நிறைவேற்றப் போகிறேன். 100% பலிக்கும் பார். வாழ்க வளமுடன்.